வணக்க மக்களே! பல பிரபலங்களினுடைய இழப்பு மிகப்பெரிய அளவுல நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சோகத்த ஏற்படுத்தும். அப்படிதான் இங்க இயக்குனர் ஒருத்தர் இப்ப நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அளவுல சோகத்த ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் ஆர்த்திகுமார் அவர்கள் பார்த்தோம்னா, இப்ப காலமாகியிருக்காரு. நெல்லை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர். நடிகர், இயக்குனர் ஆர்த்திகுமார் உடலுக்கு சென்னையில இறுதி சடங்குகள் நடைபெற்றிருக்கு. நெல்லை வண்ணாரப்பேட்டை சேர்ந்த ஆர்த்திகுமார் அவர்களினுடைய இயற்பெயர் சுரேஷ்குமார். திரையுலகில் அறிமுகமான இவர் ஆர்த்திகுமார் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டாரு. உடல்நலக்குறைவு காரணமாக பாளை ஹைகிரவுண்ட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில சிகிச்சை பலன் அளிக்காமல் ஆர்த்திகுமார் உயிரிழந்திருக்காரு. அவருடைய உடலில் உள்ள பிரச்சனைகள் குறித்த தகவல் இன்னுமே வெளிவரல. உடல் பிரேத பரிசோதனைக்காக பார்த்தோம்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போல கிழக்கு தாம்பரத்தில் இறுதி சடங்குகள் சென்னையில நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் நடிகர் சத்யராஜ் நடித்த அழகேசன், சவுண்ட் பார்ட்டி போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. பல இயக்குநர்களிடம் கதையாசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. இயக்கம் மட்டுமில்லாமல் ஞான ராஜசேகரனின் பெரியார் படத்தில் ராஜாஜியாக நடிச்சாரு. அவரது மறைவுக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இயக்குனர் ஆர்த்திகுமார் நெல்லை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் சுரேஷ்குமார். திரையுலகில் நுழைந்த பிறகு ஆர்த்திகுமார் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப பார்த்தோம்னா, பிரபல இயக்குனர் காலமானதை தொடர்ந்து பிரபலங்களும், நடிகர்களும், ரசிகர்களும் தொடர்ந்து பார்த்தோம்னா, அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நிறைய பார்த்தோம்னா, இதே போல அதிகமான பார்த்தோம்னா திறமை இருக்கிறவங்கள நம்ம தொடர்ந்து இழந்து வந்துட்டுருக்கோமோ அப்படின்னு தான் தோணுது. பொதுவாகவே பார்த்தோன்னா, திரையுலக பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் நான் திரையுலகில் நுழையும் பொழுது இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நினைக்கிற யாருமே அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். நடிகர் ஆகணும்னு நினச்சவங்க இசையமைப்பாளர் ஆகியிருக்காங்க. அதே போல் இசையில் மூழ்கணும் அப்படின்னு நினச்சவங்க நடிகர் ஆகியிருக்காங்க, இயக்குனர் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி சினிமாவில் நம்மளுக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான் அப்படின்னு இன்னுமே நம்பப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாகவும் ஆர்த்திகுமார் அவர்களுடைய ஆன்மா சாந்தியுடைய கடவுளை வேண்டிக்குவோம்.